அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக அரசின் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கபில் என்பவர் செய்தியாளர்களை தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து அடித்திருக்கிறார். கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொலை முயற்சிக்கு வித்திட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. தாக்கப்பட்ட செய்தியாளர் இன்றைக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல பொதுமக்களே, இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரே மாவட்ட செய்தியாளர் சங்கம் ஒன்று கூடி தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு எதிராகவும் இந்த அரசின் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் என்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராகவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஒரு அரசாங்கம் என்பது கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டுமே தவிர ஊடக சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுவது அந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசிற்கும் நல்லதல்ல. இது போன்ற எந்த செய்திகளும் எந்த தகவலும் தெரியாத தற்கூறிகளாக இன்றைக்கு இருக்கிறார்களே தமிழக வெற்றிக் கழக அரசின் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும், இதே போன்றுதான் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த கட்சியை சார்ந்த ஒரு தொண்டர் சொல்லுகிறார், மு.க. ஸ்டாலின் வந்தால் வெட்டுவேன், உதயநிதி ஸ்டாலினை மண்டையிலே வெட்டுவேன் என்று சொல்லுகிறான். இவர்களையெல்லாம் கைது செய்ய இந்த ஆட்சிக்கு துப்பு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சிறப்பியல்புகளை எடுத்து சொன்னால், ஆட்சியினுடைய மாடல் ஆட்சியின் திராவிட மாடல் ஆட்சியுடைய நல்ல திட்டங்களை பற்றி எல்லாம் பேசினால் கைதா? அப்ப தமிழக வெற்றி கழக அரசுடைய செயல் திட்டங்கள் எதுவாக இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது பேசினால் உடனடி கைது. ஆனால் உங்கள் கழகத்தை சார்ந்த தோழர்கள் ஏதாவது பேசினால் அவர்களுக்கு கைது இல்லையா? அப்போ சட்டம் சரியானதாகவும் சமமாகவும் இருக்காதா உங்கள் அரசிடம் என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது, கேள்வியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.